லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சி விவகாரத்தை வைத்து அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் மலிவான அரசியல் செய்வதாக முத்தரசன் அவர்கள் ஒரு பேட்டியின் போது சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முத்தரசுடைய கருத்துங்கிறது அதாவது இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட அண்ணாடிமிகாலும் சரி ஏடிமிகாலும் சரி எல்லா ஜெயலலிதா பேர்லேயும் இருந்துச்சு, எம்ஜிஆர் பேர்லேயும் இருந்துச்சு, கருணாநிதி பேர்லேயும் இருந்துச்சு, இப்போ ஸ்டாலின் பேரில் சாலை வியாபாரம் நடக்குது. இது இன்றைக்கி நேரத்தில் நடக்கல. ஆனால் இப்போ என்னுடைய கருத்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இருக்கிற டிஎம்கேக்கு ஒரு ப்ரெஷரை உருவாக்கணும். அதாவது அண்ணாமலை முப்பத்தி நாளாக சாராயம் காய்ச்சினாங்க. எல்லாருமே கள்ளச்சாராயம் ஏற்கனவே ஜெயலலிதா பள்ளியும் 62 மணி 70 மணி செத்தாங்க. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு இதை மட்டும் இவ்வளோ பெருசாக பண்ணுறதுன்னா இது அரசியல் உள்நோக்கத்தில் செய்கிற காரியத்தை தான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் பதிவு பண்ணிட்டார். அது மட்டும் இல்லை, சாராய வியாபாரத்தை எந்த அளவுக்கு பண்ணணும், அதாவது மக்கள் குடிக்கிற மக்கள் தான் டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும், டாஸ்மார்க்கை தவிர வெளியே சாராயம் காய்ச்சக்கூடிய அளவுக்கு அரசு ஏற்கனவே முன் ஏற்பாடாக பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 10-20 ஆண்டு காலமாக சாராய வியாபாரம் பார்த்தவங்களை விட்டு இன்றைக்கி டைட் பண்ணுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு அரசு உள்நோக்கம்னு தெரியல. முத்தரசு என்ன சொல்லியிருந்தார், இன்றைக்கி டிஎம்கேக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடியை கொடுக்கணும், அண்ணாமலை அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை பண்ணுறாங்க, அண்ணாமலை அவர் முத்தரசு கருத்து இருக்குது. இவ்வளோ காலமாக சாராயம் காய்ச்சினா இல்லை, அப்போலாம் இல்லாத வசதி இப்போ மட்டும் எப்படி இருந்துச்சு? இப்போ ரொம்ப நாள் இது பண்ணாங்க, நான் சாராயம் காய்ச்சினவங்க போதைக்காண்டி போடுறாங்கன்னா அந்த போதைக்கு போடுற பொருளை விவசாய சாராயத்தை கலந்து அரசுக்கு ஒரு இழுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல இது வேலை அவர் முத்தரசு இதை செஞ்சார். அதை நானும் வரவேற்கிறேன். எப்படின்னா இவ்வளோ நாளாக காய்ச்சா சாராயம் இன்றைக்கி புதுசாக எப்படி கள்ளச்சாராயம் மாறிச்சு. அப்போ அன்னைக்கெல்லாம் ஜெயலலிதா பீரியடில் இறந்தவர்களாம் யாரும் கண்டுக்கல. ஆனால் இன்றைக்கி சாராயம் அரசில் பண்ணுறாங்கன்னா எல்லா அரசும் தானே பண்ணுறாங்க. ஆமாம்மா, இது சாராயம் குடிச்சு பாதிச்சுக்கிறாங்க. இந்த டைமில் இதை போய் ஒரு அரசியலாக எடுத்து பண்ணுறாங்க. அது ரொம்ப எதிர்கட்சியெல்லாம் ரொம்ப இதை ஒரு அரசியல் எடுத்து பண்ணுறாங்க. ரொம்ப தப்பு தான். அது மலிவான அரசியல் பண்ணுறாங்க. இதில் போய் அரசியல் பண்ணுறாங்க. ஜனங்க பாதிச்சுக்குது, அது என்ன ஏதுன்னு பார்க்கணுன்னு அரசியல் பண்ணுறாங்க. எல்லா டைம்லாம் சாராயம் ஓடின்னு இருக்குது. எல்லா 20 வருஷமாக 30 வருஷமாக ஓடிக்கிட்டு இருந்தாங்க அங்கே. இப்படி இந்த டைமில் மட்டும் சாராயம் ஓடல. அதனால் கவர்மெண்ட்டுக்கு குறை சொல்லணுன்றதுனால இவங்க இது மாதிரி மலிவான அரசியல் பண்ணுறாங்க. அதுதான், அதாவது ஒரு முற்றுப்புள்ளி. எந்த ஒரு துளி கிடைக்குதோ அதை எதிர் போடாடுவோம், எதுனா ஒன்று பேசுவோம், எதுனா ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நிறைய பேர் இருப்பாங்க, இவங்கன்றது இல்லை. அதாவது நிறைய பேர் எதனா ஒன்று செய்வோன்ட்டது, செய்கிறவங்க செய்ய விட மாட்டாங்க. இவங்களுக்கு இது செய்கிறது தப்பு, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, எவ்வளோ சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. சொல்கிறவங்க சொல்லுவாங்க, செய்கிறாங்க. அதாவது என் மனசாட்சிக்கு என்ன தோணுது, எந்த ஒரு விபத்துக்கு உண்டானாலும் முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். அதுக்கு முதலமைச்சர் ஏன் செய்கிறாரு, யார் வீட்டு காசு எடுத்து கொடுக்குறாரு, அவர் வீட்டு காசாக இருந்தால் கொடுப்பாரா, இதெல்லாம் பேச்சுக்கு எடுபடாது. பப்ளிக்கு ஒத்து வராது. என்னை பொறுத்தவரையிலும் அதான் கருத்து. தமிழகத்தில் மிக ஒரு பெரிய கொந்தளிப்பான ஒரு நிலை உருவாகிருக்குது. விஷச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட உயிர்கள், விலை மதிக்க முடியாத உயிர்கள் இறந்திருக்கிறாங்க. அந்த இழப்பு அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய பேரிழப்பு. தமிழக மக்கள் எல்லாருமே அதை மிக கண்டிக்கக்கூடிய சூழ்நிலையில், வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இழப்பை எதிர்க்கட்சிகள் கைகோர்த்து கொண்டு அரசோடு சேர்ந்து இந்த மாதிரி தவறுகள் இனிமேல் நடக்கக்கூடாது என்று வைத்து தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ ஆலோசனைகள் சொல்லலாம். எதிர்க்கட்சிகள் சில ஆலோசனைகளை சொல்லி அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடலாம். அரசோடு சேர்ந்து கைதூக்கி விட்டால் இனிமேல் வருகிற காலகட்டங்களில் இந்த மாதிரி விஷச்சாராய சாவுகள் இல்லாமல் தமிழகத்தில் ஒரு நிலையை உருவாக்கலாம். ஆனால் அதற்கு மாறாக எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இது நடந்ததை, இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்ததை ஒரு அரசியலாக்கி அந்த அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டை வைத்து ஏதோ இவர்கள்தான் காட்சி, இவர்கள்தான் கொண்டாந்து கொடுத்தது மாதிரி சொன்னதுனால தான் முத்தரசன் போன்றவர்கள் நாட்டின் சமூகத்தின் மீது, இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்கள் எல்லாருமே அதான் சொல்லுகிறார்கள், இதை அரசியல் ஆக்காதீர்கள், இது ஒரு அரசியல் பிரச்சனையை ஆக்கி குறுகிய வட்டத்துக்கு கொண்டு வந்து விட்டால் இந்த மாதிரி சாராய வியாபாரிகள் கள்ளத்தனமாக விற்கிறவர்களுக்கு குளிர் விட்டுவிடும். அதனால் எல்லோரும் சேர்ந்து தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முத்தரசன் சொன்னார். இதை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குகிறார்கள். எதிர்க்கட்சிகள் அரசியலாக்காமல் இந்த மாதிரி நிலைகள் எங்கெல்லாம் கள்ளச்சாராயம் ஓடுகிறதோ
தகவல் கிடைத்தால் சொல்லி அதை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் எல்லா மக்களும் எடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். என்ன பண்ணுறது, ஒரு சீட்டு கூட வரல. கொஞ்சமாவது இருக்கிற நான் அது யார் அவருக்காவது கொஞ்சம் ஒரு அங்கீகாரம் கட்டிச்சு. இவங்களுக்கு இருக்கிற அங்கீகாரம் போயிடும் போலுக்குது. அதுக்கோசம் அப்படி பேசிட்டுக்கிறாங்க. இது கள்ள சாராயன்றது நல்ல சாராயம் இருந்தாலும் கள்ள சாராயம் தான் குடிப்பாங்க. பாண்டிச்சேரியில் ரொம்ப மலிவாக தான் கவர்மெண்ட் சாராயம் இருக்குது. கவர்மெண்ட்டு அதான் 5 ரூபா தான் 100 ml கவர்மெண்ட் சாராயம். அப்படி இருந்தும் பாண்டிச்சேரி உள்ளே நான் போயிருக்கும்போது புதர் உள்ளெல்லாம் கவர் விற்கிறாங்க, இப்போவும் விற்கிறாங்க. அதனால் அதை தடுக்கவும் முடியாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் தடுக்க முடியாது. எடப்பாடி வந்தாலும் தடுக்க முடியாது. எடப்பாடி காலத்தில் விற்றுருக்காங்க. அண்ணாமலை வந்தாலும் விற்பாங்க. இதே மோடியை தமிழ்நாட்டு ஆண்டாலும் விற்பாங்க. அதுதான் கவர்மெண்ட்டை குறை சொல்லணும்னு இப்போ தான் கவர்மெண்ட் ஜெயிச்சுது. அதை குறை சொல்லணும். இவங்களுக்கு வேறு வழி இல்லாத இது மாதிரி இதை ஒரு கையில் எடுத்து பயன்படுத்தி இதை வச்சு ஆதாயம் தேடுறாங்க. நடந்துக்குது. அம்மா இருக்கும் போதும் நடந்துக்குது. 2000 நடந்ததுன்னு நினைக்கிறேன். 53 பேர் அந்த மாதிரி இருந்திருக்காங்களாம். 200 பேர் கண்ணு போச்சுன்னு இருந்தது. அதுமாதிரிலாம் இருந்துருக்குது. எல்லா கவர்மெண்ட்டும் நடந்துருக்குது. எம்ஜிஆர், கலைஞர் எல்லாம் இருக்கும்போது நடந்துருக்குது. இந்த கள்ளச்சாராயம் நடந்துருக்குது, எப்போவுமே நடந்துருக்குது. அதனால் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறது இவங்க ரொம்ப கேவலமான ஒரு இது. இப்போ என்ன அரசியல் நோக்கத்தில் பார்க்காம எல்லாரும் ஊரில் இருக்காங்க. எல்லா அரசியலும் ஊரில் இருக்காங்கல்ல. அப்போ எல்லா அரசியலும் சேர்ந்து ஏன்டா அந்த ஊரில் சாராயம் காய்ச்சிற ஏடிஎம்கா இருக்கேன், டிஎம்கா இவர் பாட்டாளி வச்சுருக்காங்க, இவர் சீர்திருத்தவாதி, இவர் நாம் தமிழர் கட்சி இருக்காரு. இவங்கெல்லாம் அங்கேயுமே ஒரு மீட்டிங் போட்டு குரல் கொடுக்கலாமே. சாராயம் காய்ச்சாது எப்போ, அதனால் மக்களுக்கு பாதிப்பு சொல்லலாம்ல. அதை விட்டு இப்படி அரசியலையும் ஆக்கணுங்க. சட்டசபை போகிற சட்டசபை கூட்ட டயத்தில் செய்யணுமா? ஏது முன்னக்கூடி செய்ய வேண்டியது அப்படின்னா சாராயம் காய்ச்சா நல்லா தெரியுதுல்ல. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? இது நாம் தமிழர் கட்சி தெரியாதா? ஏடிஎம்கே தெரியாதா? ஏடிஎம் காய்ச்சினவங்க அண்ணா பில்லிங் இது எம்ஜிஆர் பில்லிங் காய்ச்சா, ஜெயலலிதா பில்லிங் காய்ச்சினாங்க. சரியா? இப்போ எடப்பாடி போய் பாய்ச்சி காத்து வந்தாங்க. அவன் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளாக நான் காய்ச்சி வந்துடுறான். அப்போ 27 வருஷம் அந்த போலீஸ்காரங்க தானே பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் தெரியாதானே செய்யுது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? அப்போ நிறுத்திருக்கணும்ல. இன்றைக்கி அரசியலாக்குறது தவறான வழி. இது ஒரு பாராத விபத்து. இது பெருசாக கொண்டு வர்றது இது நல்லதில்லை. அதாவது அரசியல் தான் இது. மற்றவங்க பேசுகிறது அவங்க கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து இறந்து போனாங்க, அவங்களுக்கு ஏன் முதலமைச்சர் 10,000 ரூபா கொடுக்குறாரு, அது 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு, அவங்க என்ன தியாகியா? அவங்களுக்கு எந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஆளுன்ட்டு இந்த அரசு நிர்வாகத்திலேருந்து 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு. இதுன்றது இல்லை. எந்த விபத்தும் ஏற்பட்டாலும் ஒரு முதலமைச்சர் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். அவர் பதில் சொல்லுவார். இது ஏன் கொடுக்குறாரு, அது ஏன் கொடுக்குறாரு, இது யார் விட்டு பணம் அப்படின்னு கேட்டால், இறந்து போனவங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட ஆளுங்க இல்லையா? நான் கேட்குறேன், என் மனசில் பட்டது கேட்குறேன். அவங்கன்னா தியாகியா அப்படின்னு கேட்டால், அவங்க மனசு சம்மந்தப்பட்ட அதாவது மனிதமான ஆளுங்க கிடையாதா இறந்து போனவங்க? ஆளுக்கு ஈஸியாக பேசினா என்ன அர்த்தம் அது அப்படின்றது தான். அது நான் ஏற்றுக்க முடியல. இறந்து போனவங்களுக்கு அரசு என்ன முடிவு செய்தோ அது குறுக்கா பேசுறது தப்புன்னு நான் சொல்கிறேன். மலிவான அரசியல் இது. அரசியலே இல்லை. எதுக்கு அதை போய் மலிவான அரசியல் சொல்லணும்? அரசியலே கிடையாது. ஆச்சு புரியுதாங்க சொல்கிறது? அரசியலே கிடையாது. இவங்க ஏதோ ஒரு அரசாங்கம் நடக்கும். ஒரு அரசாங்கம் எல்லா இடத்துலையுமே போய் சென்று அதை பார்க்க முடியாது. அதிகாரிகளை வச்சு தான் அதெல்லாம் செய்ய முடியும். ஒரு அரசாங்கம் எடப்பாடி மட்டுமல்ல, எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, ஜெயலலிதா காலத்திலையும் சரி, இந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் நடந்தது சகசம்தான். இல்லை, மற்ற மாநிலங்கள்லேயும் இந்த மாதிரி சாராய விபத்துகள், கொள்ளச்சாராயங்கள் மூலமாக குடித்த விபத்துகள் நடப்பதெல்லாம் இயற்கை. ஆனால் இதை இயற்கை என்று விட்டுவிடாமல் அதை தடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் கூட உடனடியாக கலெக்டர் அங்கிருந்து மாற்றியிருக்கிறார். எஸ்பியை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார். மற்ற அங்கே இருக்கிற காவல்துறை, அந்த காவல்துறை அத்தனை அதிகாரிகளையும் சஸ்பெண்ட் செய்து அந்த இடத்திலிருந்து கூண்டோடு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மிக வேகமாக தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக அரசு இருக்கிறதுனால் அந்த அரசு தான் இதுக்கு காரணம் என்று ஒரு காரணத்தை கற்பித்து பிஜேபி போன்ற அண்ணாமலை போன்றவர்கள்லாம் மிக கேவலமான முறையில் ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக, இதன் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா என்று என்பதற்காக கவர்னரை சந்திப்பதும், தமிழக முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதற்காகவும், தமிழக அமைச்சரவையை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்வதெல்லாம், இதெல்லாம் ஒரு
கடந்தெடுத்த ஒரு பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லோரும் கைகோர்த்து இந்த மாதிரி விபத்துகள் நடப்பதும் போது அதை தடுப்பதற்காக முயற்சி ஈடுபடணும். முதலமைச்சர் துரிதமாக கையாளுறாருமா. ரொம்ப மக்கள் மேலே ரொம்ப ஆர்வமானவர் முதலமைச்சர் தான். ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு. இன்னும் தண்டனை வாங்கி கொடுப்பார். கண்டிப்பாக விடமாட்டார். இது கண்டிப்பாக தீவிரப்படுத்தி யார் என்ன எந்த தப்பு செஞ்சாலும் முதலமைச்சர் ரொம்ப தீவிரமாக இருப்பார். அந்தந்த ஊர் பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு உங்கள் ஊரில் இது மாதிரி சம்பவம் நடந்தால் அடுத்து அந்த ஊர் பிரசிடெண்ட்டு, அந்த கவுன்சிலரு, அந்த மெம்பர்ஸை அப்புறம் முதல்ல க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் சரியாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு தெரியாமல் நடக்க போகிறது கிடையாது. விஓ இருக்கார், தலையாரி இருக்கார், விஓ பிரசிடெண்ட் இருக்கார், கவுன்சிலர் இருக்கார், கவுன்சிலர் மெம்பர் இருக்காங்க, ஊராட்சி ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்துக்கு 9-10 பேர் இப்போ நம்பர் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமல் சேராங்க வச்சுறாங்க, தெரிஞ்சாலும் செய்கிறாங்க. அப்போ அவங்கள என்ன பண்ணு, முதல்ல அவங்கள போகிற முதல்ல இது பதவி பிடிங்கிட்டு அவளை பிடிச்சி உள்ளே விட்டாளுக்கு நீ அவனை ஜாரம் காய்ச்ச மாட்டான்.